டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கபஞ்செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுழிய ஒரு சிறிய இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த புழுபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அன்றாடம் 5 நேர தொழுகையை பேணி தொழுது கொள்வது, கொடுக்கல் வாங்கல்களை ஏமாத்து துரோகம் அநியாயம் இல்லாமல் ஹலாலான முறையில் பேணி செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கி விடாமல் இரத்த பந்தங்களோடு இனபந்தங்களோடு சேர்ந்து நடப்பது, எம்முடைய மக்களோடும் எம்மை சூழால் வாழக்கூடிய அந்நிய மக்களோடும் பிரமத மக்களோடும் அன்பாக பண்பாக பழகிக் கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் வடதிலும் இருந்து எமக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல, நாளைய கியாமத்திலே பயங்கரமான கட்டத்தை முன்னோக்கி இருக்கிறோம். நிழல் இருக்க மாட்டாது, தண்ணி இருக்க மாட்டாது, அல்லோல கல்லோலப்படக்கூடிய பயங்கரமான நேரத்திலே எமக்கு அரசுடைய நிழலை கிடைக்க பெற்று வலது கரத்திலே பட்டோலை கிடைத்து மின்னல் வேகமாக சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து அப்பாடுள்ள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே மேலான சொர்க்கத்திலே போய் நுழைவதற்கும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான அமல்களும் தான் காரணமாக இருக்கிறது. எனவே ஆரம்ப நசீகத்தாக அதிகமாக தக்வாவை எடுத்துக் கொள்ளும்படி, அற்ப சொற்பகால உலகத்துடைய வாழ்க்கையில் ஏமாந்து விடாமல் அதிகமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோடு அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படியும் முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் குதரத்தும் வல்லமையும் உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய குதரத்தை கொண்டு பிரமாண்டமான இந்த பிரபஞ்சத்தை உலகத்தை படைத்து கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு கடலிலும் கரையிலும் தரையிலும் பூமிக்கு கீழாலும் மேலாலும் அத்தனையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு உணவு கொடுத்து கொண்டு அனைத்தையும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, கண்ணுக்கு தெரியக்கூடிய படைப்பு கொஞ்சம், கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கிறது. எனவே அவை அனைத்துடைய ஆதிக்கத்தையும் செலுத்திக் கொண்டே இருக்கிறான் படைத்த ரப்பு அல்லாஹ். கண்ணியமானவர்களே, எப்படி இந்த பூமியை படைத்தானோ, எப்படி ஆதிக்கம் செலுத்துகின்றானோ, அதே போல் இந்த பூமியை இந்த உலகத்தை ஒரு நாள் சுக்குநூறாக்கி விடுகிறான், அழித்து விடுவான். அந்த அழிப்பதற்கு முன்பு உலகத்திலே சில அடையாளங்கள் காட்டப்படும். பெரிய அடையாளங்கள் என்று சொல்லி சில அடையாளங்கள் காட்டப்படும். அன்புக்குரியவர்களே, அந்த அடையாளத்திலே கௌபத்துல்லா அழிக்கப்படுவதும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. கௌபத்துல்லா அப்படியே அழித்து இல்லாமல் ஆக்கப்படும். அதே போன்று யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் வருவார்கள். தாபத்துல் அர்ல் என்ற ஒரு மிருகம் வழியாகும், ஒரு புகை வழியாகும். மூமின்களுக்கு இருமல் காய்ச்சல் தடுமல் போல இருக்கும், அது குஃபார்களுக்கு ஈமான் இல்லாதவர்களுக்கு மிக பயங்கரமாக இருக்கும். தஜ்ஜால் வழியாகுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குவார்கள். சூரியன் கிழக்கில் உதைக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்க ஆரம்பிக்கும். இப்படியாக பெரிய அடையாளங்கள் என்று கடைசியாக வெளியாகக்கூடிய அடையாளங்கள். அதற்கு முன்பதாக சில அடையாளங்கள், சின்ன சின்ன அடையாளங்கள் காட்டப்படும். அந்த அடையாளங்கள் தான் இப்பொழுது காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெண்கள் அற நிர்வாணத்தோடு திரிய ஆரம்பிப்பார்கள். அமானிதங்கள் உயர்த்தப்பட்டுவிடும். ஒரு அமானிதத்தை பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் ஒப்படைத்தால் அதை துஷ்பிரயோகம் செஞ்சு விடுவார்கள். கட்டிடங்கள் உயர்ந்து கொண்டு போகும்.
விவசாயக்காரர்கள் அதிகரிப்பார்கள், அரபிகள் கொண்டு ஒழிக்கப்படுவார்கள். இப்படியாக சில அடையாளங்கள், சிறு சிறு அடையாளங்கள் காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இன்று உலகத்திலே இப்படியான அடையாளங்கள் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் யகுதிகளையும் நசராணிகளையும் ருசியாக இன்பமாக பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான அடையாளங்கள், சிறு சிறு அடையாளங்கள் கியாமத்து நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்படும் என்பதை 1400 வருடங்களுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று கண்கூடாக இந்த அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம். பெண்களுடைய அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டே போகும். கண்ணியமானவர்களே, இப்படியான இந்த நிலைமையிலே தான் சொன்னார்கள், யக்ஸிருல் ஹரஜ் என்று சொன்னார்கள். ஹரஜ் அதிகமாகும் என்று சொன்னார்கள். மல் ஹரஜ் யா ரசூலுல்லாஹ், ஹரஜ் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அல் கத்ல் ஃபீம குத்தில் வபிம குத்தில், ஏன் கொலை செய்யப்பட்டான், எதற்காக கொலை செய்யப்பட்டான் என்ற காரணம் தெரியாமல் அதிகமான கொலைகள் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், யூசிக்குல் இமாம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் ஆகிலத்து இலா கஸ்அத்தியா. சொன்னார்கள், எப்படி ஒரு சாப்பாட்டு சஹனின் பக்கம் மக்கள் ஒன்று கூடுவார்களோ அதே போல முஸ்லிம்களின் பக்கம் பிற மதத்தவர்கள், யகூதிகள், நசராணிகள் ஒன்று கூடுவார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், நஹ்னு கில்லா யௌமைதின் யா ரசூலல்லாஹ், நாங்கள் கொஞ்சமாக இருப்போமா, அதன் காரணமாகவா எங்கள் பக்கம் அவர்கள் ஒன்று கூடி எம்மை வெட்டுவார்கள், கொத்துவார்கள், அழிப்பார்கள், இதன் காரணமாகவா, நாங்கள் குறைந்திருப்பதன் காரணமாகவா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅந்தும் கதீர், நீங்களோ அதிகமாக இருப்பீர்கள், அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் ஆத்திலே வெள்ளம் வேகமாக ஓடுகின்ற பொழுது எப்படி இரு பக்கமாக ஊத்தைகள் ஓரங்கட்டப்படுமோ, முஸ்லிம்கள் ஓரங்கட்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், கோதுகளாக இருப்பார்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்தி விட்டு சொன்னார்கள். முஸ்லிம்களை பற்றி பிற மதத்தவர்களுடைய உள்ளத்திலே பெரிய கண்ணியம் இருக்கும், அவர்கள் மதித்து நடப்பார்கள். அந்த கண்ணியம் அனைத்தும் அவர்களுடைய உள்ளத்திலே எடுபட்டு விடும். முஸ்லிம்களுடைய நடத்தைகள் காரணமாக, முஸ்லிம்களுடைய பண்பாடுகள் காரணமாக, முஸ்லிம்களுடைய இபாதத்துகள் இல்லாத காரணமாக, உண்மையானவர்கள், அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ், அவனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், குர்ஆன் உண்மையானது, ஹதீஸ் உண்மையானது, இந்த ஹக்கான மார்க்கத்தை வைத்துக் கொண்டு பொதுபோக்காக அமல் இல்லாமல், இபாதத்தும் இல்லாமல், நம்பிக்கை நாணயம் இல்லாமல் நடப்பதனால அந்த அந்நிய மக்களுடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாத்துடைய கண்ணியம், முஸ்லிம்களுடைய கண்ணியம் எடுபட்டு விடும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வஹனை போட்டு விடுவான். மல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்று சொன்ன என்ன என்று கேட்ட பொழுது, ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், மௌத் அதாவது துனியாவுடைய மோகம் பிடித்தவர்களாக முஸ்லிம்கள் ஆகிவிடுவார்கள், மௌத்துக்கு பயந்து விடுவார்கள். பணமும் காசும் அதிகாரமும் பட்டமும் பதவியும் அதன் பக்கம் மோக உள்ளவர்களாக ஆகி துனியாவில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழப்போறது போல அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வந்து மௌத்து வருவதென்றால் அவர்களுக்கு பயமாக இருக்கும். கராஹியத்துல் மௌத், உப்பு துனியா, துனியாவுடைய மோகம் வந்து அவர்கள் மௌத்தை பயந்து கொள்வார்கள், மௌத்து வருவதை விரும்ப மாட்டார்கள். இப்படியான ஒரு காலம் இதுதான் வஹன் என்றால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பள்ளியை விட்டு, அமலை விட்டு, குர்ஆனை விட்டு, ஹதீஸை விட்டு மக்கள் தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். விசேஷமாக நம்முடைய வாலிப சமூகம் அப்படியே தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். துனியாவுடைய மோகம் பிடித்தவர்களாக, அமலும் இல்ல, இபாதத்தும் இல்ல, தொழுகையும் இல்ல, இப்படியாக மக்கள் தன்னுடைய தாயை கொலை செய்வதாக இருந்தாலும் கொலை செய்துவிட்டு பட்டத்துக்காகவும் பதவிக்காகவும் சொத்துக்காகவும் முன்வரக்கூடிய காலம் ஒன்று வரும் என்ற அந்த அடிப்படையிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் வஹனை போட்டு விடுவான், உள்ளத்திலே வஹனை போட்டு விடுவான். அந்த வஹன் தான் ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத். எனவே கியாமத்துக்கு அடையாளமாகத்தான்
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொன்னார்கள், இன்ன மின் அஸ்ராத்தி ஸாஆ, கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் யுர்ஃபஉல் இல்ம் என்று சொன்னார்கள். இல்ம் உயர்த்தப்பட்டு விடும் சொன்னார்கள். இல்ம் உயர்த்தப்பட்டு விடும் சொன்னார்கள். நீங்க அறிவு உயர்த்தப்பட்டு விடும், அறிவு குறைஞ்சிரும். நீங்க எனக்கிட்ட கேட்பீங்க, நீங்க என்ன மிம்பர்ல இருந்து கியாமத்து நெருங்கும் பொழுது அறிவு குறைஞ்சிரும் என்று சொல்லுகிறீர்களே, இப்பதானே 25-30 வருஷத்துக்கு முன்னாலே இருந்ததை விட இப்பதானே டெக்னாலஜி எல்லாம் கூடி இருக்கிறது, தொழில்நுட்ப அறிவுகள் எல்லாம் கூடி இருக்கிறது, விஞ்ஞானம் மலையேறி இருக்கிறது. இன்றைக்கு நட்டத்துல நீங்க மிம்பர்ல இருந்து அறிவு குறையும் என்று சொல்கின்றீர்களே என்று என்னிடத்திலே கேட்கலாம். கண்ணியமானவர்களே, ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நெருங்கும் பொழுது அறிவு குறைவது என்று சொன்னது மனித நேயத்துடைய அறிவு, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய அறிவு, மனித பண்பாட்டுடைய அறிவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று எவ்வளவுதான் விஞ்ஞானம் மலையேறினாலும், டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதிகரித்துக் கொண்டு போனாலும், மனிதனுக்கு எதிரியாக மனிதனை மனிதன் கொண்டு குவிக்கக்கூடிய, மனிதனுக்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவு கூடிக்கொண்டு போகிறதே தவிர மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய பண்பாட்டுடைய அறிவு அல்ல என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம், ஃபாத்திஹா சூரத்து தெரியாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், அத்தஹியாத்து தெரியாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், கலிமா தெரியாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், உளுவுடைய பரலு, தொழுகுடைய பரலு, தயமத்துடைய விஷயம், குளிப்புடைய விஷயங்கள் தெரியாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் மிம்பரில் இருந்து பேசுகிறேன், இது பிராக்டிகலாக உள்ள விஷயத்தை தான் உங்களிடத்திலே கூறுகிறேன். உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவர்த்தையும் இளம் பிஞ்சுகள்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு காலம் இருந்துச்சு, இஸ்லாம் புஸ்தகத்தை படித்தோம், சாந்தி மார்க்கம் படித்தோம், இஸ்லாம் பாடத்திலே அதிகமான புள்ளிகளை பெற்றோம். இன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், இஸ்லாம் பாடத்திலே 50க்கு மேற்பட்ட பிள்ளைகள் ஓஎல் பரீட்சையிலே இஸ்லாத்திலே ஃபெயில் பண்ணுகிறார்கள். 20 வருஷத்துக்கு முன்னால மௌலவி அப்பமன் கொடுக்கப்பட்டது, இதுவரைக்கும் மௌலவி அப்பமன் இல்ல. எத்தனையோ பாடசாலைகள்ல குறிப்பிட்ட பாடசாலைகள் தான் மௌலவி ஆசிரியர் இருக்கிறார்கள். மற்ற ஒரு ஸ்கூல்லையும் இஸ்லாம் பாடம் படிப்பிச்சு கொடுக்க மௌலைமார்கள் இல்ல. இஸ்லாம் பாடங்கள் நடக்குது இல்ல. இஸ்லாம் பாடத்துல புள்ளிகள் பேலாகி கொண்டிருக்குது. குர்ஆன் மதரசாக்கு போறாங்க இல்ல. உங்களோட ஊர்கள்ல கணக்கெடுத்து பாருங்க. 5ஆம் வகுப்பில் 1ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. குர்ஆன் மதரசாக்கும் போறாங்க இல்ல. படிப்பு என்ற விஷயத்தில, கிளாஸ் என்ற விஷயத்தில, ஸ்காலர்ஷிப் கிளாஸ் என்ற விஷயத்தில தாயும் தகப்பனும் கரிசனை காட்டி மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் படிக்க வேணாம் என்று சொல்லல, கட்டாயமாக படிப்பு துறைக்கு உங்களோட பிள்ளைகளை அர்ப்பணிங்க, செலவழிங்க, உங்களோட உள்ளவைகளை வித்து சரி நல்ல துறை சார்ந்தவர்களை உருவாக்குங்க. இன்றைக்கு கட்டாயம் தேவை. 950 பாடசாலைக்கு 100 பாடசாலைக்கு அதிபர்கள் இருக்கிறாங்க. அந்த துறையில படிப்பில் உள்ளவர்கள் குறைஞ்சு கொண்டே போகிறார்கள். யூனிவர்சிட்டி விகிதம் குறைகிறது. ரிமான்ல 21% வாலிபர்கள் பெய்த்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, கட்டாயம் படிப்பு தேவை. ஆனால் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, சின்னத்தில படிக்கிறது தான், பாடமாக்குறது தான் மனசில கல்லில் எழுதின மாதிரி பதிவாகும். அது இல்லாமல் போகிறது, அது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இளம் சமூகத்திடத்துல கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு வீடுகள்ல உங்களோட மனைவியோட உட்கார்ந்து பிள்ளைகளை உட்கார வச்சு ஆயத்து குர்சி பாடமா, தொழுகட பரல் பாடமா, தயமம் எப்படி செய்யணும், குளிப்புடைய பரல்கள் தெரியுமா, அத்தஹியாத்து தெரியுமா, ஃபாத்திஹா சூரத்து தெரியாட்டி தொழுகை இல்ல அவருக்கு. ஃபாத்திஹா சூரத்து சரியா ஓதப்பட வேண்டும். அடிப்படை பேசிக் மார்க்க அறிவு, அடிப்படையை நான் சொல்கிறேன், பெரிய மார்க்க அறிவு அல்ல. இவைகள் கூட தெரியாத ஒரு சமூகம் எங்கட சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதைத்தான் கியாமத்து நெருங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுர்ஃபஉல் இல்ம், இல்ம் உயர்த்தப்பட்டு விடும் சொன்னார்கள். ஏன் முன்னெச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார்கள்? அப்படி நடக்காம உங்களோட குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாயும் தகப்பனும் தான் பொறுப்பு.
குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் பிறக்குது. ஆனா அபவாஹு யுஹபிதானிஹி யுனஸ்ஸிரானி யுமஜ்ஜிசானி, உம்மாவும் வாப்பவும் சேர்ந்துதான் நசரானியாக யஹூதியாக நெருப்பு வணங்கியாக பிள்ளைகளை மாத்துறாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில நாங்கள் லேசா நினைச்சவானம் நாளைக்கு ஹஜ்ஜி உம்ரா சதக்கா பள்ளி கட்டி எத்தனையோ அமல்கள் தஹஜ்ஜத் குர்ஆன் எல்லாம் ஓதிட்டு எங்கட கபரு புள்ளைய கண்காணிக்கல, புள்ளைகளை சரியா வளர்க்கல, புள்ளைய குர்ஆன் மதரசாவுடைய காலத்துல புள்ளைக்கு மார்க்கத்தை அறிவை கொடுக்கல, அதை கண்காணிக்கல கேட்கல, எங்கட கபரு வெளிச்சமாகும் என்று நினைச்சு கொள்ளாதீங்க. கபரு பயங்கரமான நிலைமையாகும். உங்களோட பிள்ளைகளை சரியா கண்காணிக்கலண்டா நாளைக்கு நானே எங்கட பிள்ளைகளை விட்டுட்டு போறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மௌத்தானா 3 கட்டு கட்டி 13 யார் கபர்ல சுத்தி புதைச்சிடுவாங்க. உங்களோட கடையும் வரமாட்டாது, காசி கட்டும் வரமாட்டாது, உங்களோட வாகனமும் வரமாட்டாது உங்களோட கபருக்கு. அந்த கபருக்கு வரக்கூடிய ஒரு சாமான் தான் மின் வலதின் சாலிஹின் எதுலகு, துவா செய்யக்கூடிய சாலிஹான புள்ளையா அந்த புள்ளைய வளர்த்துட்டு போனீங்கன்னா அந்த புள்ளட துவா வரும். இன்னைக்கு வாலிபர்களோட நிலைமை எப்படி இருக்குது? உங்களோட பிள்ளைகளை பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்குது, எங்க போறான் எங்க வாரான், அவன் கூட்டாளி யாரு, என்ன படிக்கிறானா ஓதுறானா, அவன் சுபஹ் தொலை எழும்புறானா, இமாம் ஜமாத்துக்கு வாரானா. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை கண்காணிங்க. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத்து நெருங்கும் பொழுது யுர்ஃபவுல் இல்ம் உயர்த்தப்பட்டு விடும். அடுத்த சந்ததி எப்படி வரப்போறன்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு போதை பொருளுக்கு அடிமையாகி ஒரு கூட்டம் நாசமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கோஷ்டி போதை பொருளை விட பயங்கரமாக டெலிபோனுக்கு அடிமையாகி போன்ல மெசேஜ் அனுப்புறதும் வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் இப்படி நாசத்தின் பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நாங்க கண்காணிக்கல, எங்கட கடை தான் பெருசி, தொழில் தான் பெருசி, வியாபாரம் தான் பெருசி, விவசாயம் தான் பெருசி, அதை மட்டும் பார்த்து கொண்டு இரவு பகலாக சம்பாரிச்சு வச்சுட்டு திடீரென்று போவோம்டா புள்ளைய கவனிக்கல. அவன் மோசமான சூழல்ல வளர்ந்துட்டான், மோசமான கூட்டாளிகளோடு சேர்ந்துட்டான், மோசமான பாவனைக்கு உள்ளாகிட்டான். கட்டாயமாக இன்றைக்கு கண்ணால பார்க்கிறோம் எத்தனைய காட்சிகளை. கடைசியில வாப்ப மௌத்து உம்மட கழுத்தில கத்திய வைப்பான், உள்ள சொத்துக்களை எழுதி எடுத்து போதை பொருளுக்கு அவன் நாசமாக்கி விடுவான். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதைத்தான் யுர்ஃபஉல் இல்ம் வசத்தப்பட்டு விடும், இல்மு குறைஞ்சிரும், மார்க்க அறிவு குறைஞ்சிரும், பண்பாடு குறைஞ்சிரும். மார்க்க அறிவில்லாட்டி பள்ளியை விட்டும் தூரமாகிடுவான். ஒழு செய்ய தெரியாது அவனுக்கு பாத்தியா சூரத் ஓத தெரியாது, கலிமா தெரியாது. எனவே இந்த நிலைமைகளை விட்டும் நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிள்ளைகளை சந்ததிகளை பாதுகாத்தால் தான் எங்கட கபருக்கு அவர்கள் துவா செய்வார்கள். நாம் கபரிலே நிம்மதியாக தூங்க முடியும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல கியாமத்து நெருங்கும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயக்ஸிரு ஸினான்னு சொன்னார்கள், விபச்சாரம் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். வலா தக்ரபு ஸினா, ஸினாவுக்கு நெருங்க கூட வேணாம். ஸினா செய்ய வேணாம் என்று சொல்லல, ஸினாக்கு நெருங்க கூட வேணாம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அப்படியாக இருந்தால் தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஸினாவுக்கு நெருங்குவதென்றால் ஸினாவை நெருக்கக்கூடிய எத்தனையோ செயல்கள், ஆபாசமான காட்சிகள், அது திரைப்படங்கள்ல வந்தாலும் சரி, அல்லது போன்ல வந்தாலும் சரி, அல்லது மெகசின்கள்ல வந்தாலும் சரி, இப்படியான காட்சிகளை பார்க்கும் பொழுது அங்கே விபச்சாரத்தின் பக்கம் உந்த வைக்கக்கூடியதாக, உற்சாகமூட்டக்கூடியதாக நிகழ்வுகள் நடைபெறும். அதனால விபச்சாரத்துக்கு நெருங்கக்கூட வேணாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விபச்சாரம் நடப்பதனால ஒரு கூட்டத்தில் வறுமை ஏற்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். வலா ஃபஸினா இல்லா கஸர ஃபீஹில் மௌத் என்று சொன்னார்கள். எங்கே விபச்சாரம் அதிகரிக்குமோ திடீர் என்ற மௌத்துகள் ஏற்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், இப்ப இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சத்துல இன்னாரு மௌத்தாமே. கெசியல்ல இருந்து அழகாக வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, திடீரென்று எந்த நோயும் இல்ல. வக்கம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி இல்லத்தின், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், அவருக்கு கொலஸ்ட்ராலும் இல்ல, சுகரும் இல்ல, பிரஷரும் இல்ல, எதுவுமே ஃபெயிலியர் இல்ல, இருந்தா இருப்பில அப்படியே பச்சை மரம் உடைஞ்சி விழுற மாதிரி எத்தனையோ மையத்துகள் அன்றாடம் கேள்விப்படுகிறோம்.
அன்புக்குரியவர்களே, வலா ஃபஸஸ்ஸினா இல்லா கஸுர ஃபீஹில் மௌத் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கூட்டத்தில் விபச்சாரம் அதிகரிக்குமோ திடீர் என்ற மௌத் ஏற்படும் என்று சொன்னார்கள். எந்த கூட்டத்தில் விபச்சாரம் அதிகரிக்குமோ கேள்விப்பட்டிருக்காத நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எலிக்காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டெங்குவாக இருந்தாலும் சரி, கொரோனாவாக இருந்தாலும் சரி, இது போன்ற என்னென்னதான் வர இருக்கிறதோ அல்லாஹ்வாலும் பயங்கரமான நோய்கள் சமூகத்திலே ஏற்படும். எங்கே விபச்சாரம் அதிகரிக்குமோ அங்கே அந்த நிலைமை ஏற்படும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எங்கட பாட்டன் பூட்டன் கேள்விப்பட்டிருக்காத நோய்கள் வரும் என்று சொன்னார்கள். அதே போல வறுமை ஏற்பட ஆரம்பிச்சும் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் விபச்சாரம் என்று சொன்னால் அந்த நடக்கும் பொழுது தலைக்கு மேலால ஈமான் பைத்து நின்றும் பயங்கரமான பாவத்திலே உண்டுதான் விபச்சாரம் என்று சொல்லக்கூடியது. எனவே அந்த விபச்சாரத்துக்கு கூட நெருங்குவதென்றால் அந்த நெருக்கக்கூடிய அந்த விபச்சாரத்தை தூண்டக்கூடிய அந்த பார்வைகளை செயல்களிலே ஈடுபட வேண்டாம் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத்து நெருங்கும் பொழுது இந்த நிலைமை ஏற்பட பார்க்கும் என்பதைத்தான் எமக்கு முன்கூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல போதைப் பொருள் போதைப் பொருள்கள் பாவிக்கக்கூடியவர்கள் கியாமத்து நெருங்கும் பொழுது ஏற்படும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, மூத்தவர்களே, முதியவர்களே, நிர்வாகிகளே, உலமாக்களே, விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பாடசாலைகள் கூட விடுபடவில்லை, பாடசாலைக்குள்ளே புகுந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த மாவட்டத்திலேதான், கிழக்கு மாகாணத்திலேதான் ஒரு சிறைச்சாலையிலே ஏராளமான குமருகள், கன்னிப்பெண்கள், இளங்குமருகள், இளம் பெண் பிள்ளைகள் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லேசான விஷயம் அல்ல. எல்லா இடத்திலையும் பயங்கரமாக இன்றைக்கு இந்த இளம் சிறார்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய 50 வயசு 60 வயதுக்குள்ளவர்கள் இன்னொரு 10-15 வருஷத்துல நாங்க கபருக்குள்ள வைத்துருவோம். அன்புக்குரியவர்களே, எங்கட பள்ளிய, பாடசாலைய, எங்கட அமைப்புகளை, சங்கங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இதோ இங்கே இருக்கக்கூடிய இளம் வாலிபர்கள். இந்த இளம் வாலிபர்களிடத்துல என்று யாருக்கும் தெரியாது. ஒரு காலம் இருந்தது, மது பாவித்து விட்டு வந்தால், வீட்டுக்குள்ளே வந்தால் வீச்சம் அடிச்சும் நாத்தம் அடிச்சும் துருவாடை அடிக்கும் வீட்டிலே தேடிக்கொள்வார்கள். இன்றுள்ள போதைப் பொருள்கள் பல ஆயிரத்துக்கு பாவித்து விட்டு அவுலியா மாதிரி அவ்வள் சஃபிலே வந்து தொழுவார். தேடிக்கொள்ள முடியாது. நாம் அவருக்கு உத்தரவாதம் கொடுப்போம் திருமணத்துக்கெல்லாம். திருமணம் முடித்ததுக்கு பிறகுதான் அந்த காலி கோடுகளை பார்த்து விசாரித்து பாருங்கள். 75% தலாக்கு போதைப் பொருள் பாவித்த காரணத்தினாலே. எங்கட பெண் இளங்குமருகள் வந்து புள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டு 2 புள்ளை எடுக்கிக் கொண்டு 6 மாத குழந்தை வயிற்றிலே கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு 6 மாசம் என் பாப்பாக்கு கண் பொட்ட காலியாரே, எனக்கு தலாக்கு தாங்க, பசுகு தாங்க, இந்த கணவனோட எனக்கு வாழ முடியாது, இவனை என்னை விட்டு என்னை தூரமாக்கி விடுங்கள் என்று பெண் சமூகம் இன்றைக்கு வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் என்ற வியாபாரம், என்ற கொடுக்கல் வாங்கல், எங்கட விவசாயம், எங்கட கடல் தொழில் என்பதை பெருசாக மதித்துக் கொண்டு அதைத்தான் இரவு பகலாக கட்டி காப்போம் என்றால் தேவைதான். ஆனால் எங்கட பிள்ளைகளை, எங்கட வாலிபர்களை நாங்க கண்காணிக்காம விடுவோம் என்றால், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்காணிக்காம விடுவோம் என்றால் நானும் நீங்களும் மௌத்தா பெற்றுவோம். இந்த பள்ளிய, இந்த பள்ளிவாசலை, எங்கட சங்கங்களை, பாடசாலைய, மதரசாக்களை, ஊரை, குடும்பத்தை, எங்கட வியாபாரத்தை நாளைக்கு கட்டி காக்க பாதுகாக்க வேண்டியவர்கள் எங்கட இளம் வாலிபர்கள். இதோ இந்த சமூகம், சின்ன சமூகம், இளம் சமூகம், இவர்கள் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். கண்காணிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாங்க யாரும் அவதானிக்கிறோம் இல்ல. எங்க தூங்குறான், யார் அவன் கூட்டாளி, இப்படி முடிய வச்சு கொண்டிருக்கிறான், இப்படி செயின் போட்டு கொண்டிருக்கிறான், இரவெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறான், சிரிச்சு கொண்டிருக்கிறான், ரூம் அடைச்சு கொண்டிருக்கிறான், என்ன செய்கிறான்? அன்புக்குரியவர்களே, உற்று நோக்குங்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வயக்ஸிரு ஷுர்புல் ஹம்ர், போதைப் பொருள்கள் பாவிக்கக்கூடியவர்கள் கியாமத்து நெருங்கும் பொழுது ஏற்படுவார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லோரும் தெரிந்து கொண்டும் தெரியாதவர்கள் போல நடிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ திருமணங்கள் பேசி கடைசி கட்டத்திலே செய்தி வருகிறது, கேன்சல் ஆக்கப்படுகிறது. பாவம்,
சில பெற்றார்கள் தெரியாத்தனமாக முடித்துக் கொடுத்து காலிக்கோட்டிலே கடைசியாக பாவம் புள்ளைய சுமந்து கொண்டு 6 மாச குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு பெற்றார் ஒரு பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடி கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறார். அந்த கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செஞ்சும் கடைசிக்கு பயனற்றதாக போய்விடக்கூடிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இளம் சிறார்கள் படிக்காத ஒரு சமூகமாக ஆகிக்கொண்டு போகிறார்கள். பெண் பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கிறது, ஆண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். எதிர்காலத்தில் இன்னும் பாரிய பிரச்சனை. படித்த பெண் பிள்ளைகளுக்கு சரியான குடும்ப வாழ்க்கைக்கு கணவன் இல்லாத பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமையை விட்டும் நாம் பாதுகாப்பதற்கு ஜம்மியத் உலமா பாப்பாங்க, பள்ளிவாசல் நிர்வாகிகள் பாப்பாங்க, அவங்க பாப்பாங்க, இவங்க பாப்பாங்க. போலைய பாஸ் பண்ணாதீங்க, எல்லாருமாக சேருங்க, இந்த இதுக்கு ஆலோசனை செய்யுங்க, குடும்பங்களை தனித்தனிய கண்காணிங்க, பாருங்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எங்க போறான், எங்க நடக்கிறான், என்ன நடக்கிறான், கிளாஸ் போறானே, இவன் என்ன படிக்கிறானா, வேற எங்கேயும் பயன்படுத்துகிறானா நேரத்தை. அன்புக்குரியவர்களே, கண்காணிக்க இல்ல, எங்களை விட்டு பறை வைத்துருவான். எங்கட பிள்ளைகள் பறை வைத்தது இன்னைக்கு பாப்பா ஒரு பக்கத்துல புள்ள ஒரு பக்கத்துல, பாப்பா புள்ள தெரியாது. அதனாலதான் சொல்றோம் பிள்ளைகளை அரவணைச்சு கொள்ளுங்க, தூரமாக்காதங்க, கட்டிக்காருங்க. பிள்ளைகளை எங்கட பாசல சொல்வதாக மச்சன் லெவல்ல அவர்களை சேர்த்து கொள்ளுங்க, தூரமாக்காதங்க. அவன் அன்றாட நடவடிக்கையை கண்காணிங்க. உங்களோட சொத்து, கடை, எஸ்டேட், ஃபேக்டரி, தோட்டம், இதுவெல்லாம் உங்களோட சொத்து, இது இப்ப மௌத்தானா வேற யாருக்கும் அனந்தரம் வைத்திரும். ஆகப்பெரிய சொத்து, ஆகப்பெரிய கோடி பெறுமதியான சொத்து உங்களோட பிள்ளைகள். உங்களோட மௌத்துக்கு பிறகு கபருக்கு மின் வலதின் சாலிஹின் எது துவா செய்து கபருக்கு டைரக்ட் லைன்ல அனுப்பக்கூடியவர்கள் அவங்களோட பிள்ளைகள். அதைத்தான் பாதுகாக்க வேண்டியது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான நிலைமையில் போதைப் பொருள்கள் அதிகமாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துக்குரிய அடையாளமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் கியாமத்துக்குரிய அடையாளமாக சொன்னார்கள், வட்டி அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். பயங்கரமான பாவம் வட்டி என்று சொல்லக்கூடியது. கியாமத்து நெருங்கும் பொழுது தூசாலும் படக்கூடிய அளவுக்கு வட்டி ஆகிரும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த அளவு பயங்கரமான பாவம் என்றால் வட்டி என்று சொல்லக்கூடியது 9 மாதம் வயிற்றில சுமந்து உயிரை பணயமாக வைத்து பெத்தெடுத்து இரத்தத்தை பாலாக மாற்றி கொடுத்த அன்பு தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன், ஜினா செய்வதற்கு சமன் வட்டி சாப்பிடுவது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ரிபா 70 பாபன் 70 பகுதி வட்டி ஐஸருஹா ஐல குறைஞ்ச பகுதி ஐ யன்கிஹ உம்மஹு தன்னுடைய தாயை கல்யாணம் முடிக்கிறது போல என்று சூசமாக முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, பயங்கரமான ஒரு பாவம் என்றால் வட்டி. ₹1 சாப்பிடுவது 36 பெண்களுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமன். வட்டியை உடுங்கோ, உடல்லையா அல்லாஹ் ரசூலோட யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரசூலோட யுத்தம் செய்ய போனா என்ன கிடைக்கும்? எங்களுக்கு வரைக்கிற நல்ல வீடு, நல்ல கடை, நல்ல தொழில், நல்ல மருமகன், நல்ல மருமகள் ஒன்று வரைக்கிறா, நல்ல மகனுக்கு ஜொப் ஒன்று கிடைச்சிருக்குது, ப்ரமோஷன் ஒன்று கிடைக்கு, எல்லாத்தையும் அல்லாஹ் இல்லமாக்கி விட்டுடுவான். பரக்கத் இல்லாம போய்த்திரும். வீட்டில சண்டை, வீட்டில குழப்பம், பாப்பாக்கு சுகம் இல்ல, உம்மாக்கு சுகம் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கேயும் இங்கேயும் செலவழிச்சு எல்லாத்தையும் இழக்க வேண்டிய நிலைமை அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்ண போனா கிடைக்கும். அதனால அன்புக்குரியவர்களே, பயங்கரமான வட்டியுடைய பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு வட்டிக்கு பேர் மாறிட்டு வட்டின்னு யாரும் சொல்றது இல்ல, லோன், கமிஷன், ஓடி, பினான்ஸ், லீசிங் என்ற பேர்ல அந்த நஜீஸுக்கு பேர் வைக்கப்பட்டு சர்வ சாதாரணமாக மக்கள் புழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. லா யதுகுல் ஜன்னத உதிய பில் ஹராம், எந்த உடம்பு ஹராமா வளர்க்கப்படுதோ சொர்க்கம் நுழைய மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பயங்கரமான வட்டியை விட்டும் பாதுகாருங்க. இன்றைக்கு மனிதர்களிடத்துல சர்வ சாதாரணமாக வட்டியில முங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லோன் ஓடி போட்ட சல்லி ஒரு சட்டில, பண்டி அரைச்சி ஒரு சட்டில, ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்ல, எந்த டிஃபரன்ஸும் இல்ல. பண்டி அரைச்சை விட மோசமானதான் இந்த வட்டி சல்லி என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைங்க.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பயங்கரமான பாவத்தை விட்டும் தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அங்க ஃபேக்டரி, இங்க ஃபேக்டரி, அங்க கடை, இங்க கடை இருந்து ஒன்றும் கபர்ல கொணப்பைத்து வச்சதுக்கு பின்னால எதுவுமே பிரதிபலிக்க மாட்டாது. தன்னந்தனிய கபர்ல தூங்க போறோம். அந்த நேரத்தில் உலகத்தில் சேர்மன், டைரக்டர், மேனேஜர், ஹாஜியார், போடியார் என்ற பேர் நீக்க மாட்டாது. அன்புக்குரியவர்களே, பேருக்காக புகழுக்காக வாழாம படைச்ச ரப்புடைய பொருத்தத்தை நாடி உலகத்தில் வாழ்ந்துட்டு நாங்க போவோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் வெற்றி. லா யதுகுல் ஜன்னத குதிய பில் ஹராம். எந்த உடம்பு ஹராமா வளர்க்கப்படுதோ அது சொர்க்கம் நுழைய மாட்டாது, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹஜ்ஜா, உம்ரா, தஹஜ்ஜத்தா, குர்ஆனா ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முசீபத்தை விட்டும் ஏண்டளவு பாதுகாத்துக் கொண்டு உள்ளதொண்ட வித்து உங்களோட வியாபாரத்தை செய்யணுமா செய்யுங்க. அதற்காக வேண்டி அந்த லோன் எடுக்கிறதா, ஓடி போடுறதா, அன்புக்குரியவர்களே, இப்படியான வட்டியை விட்டும் பாதுகாத்து சுத்தமாகி கொள்ளுங்க. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத்து நெருங்கும் பொழுது வட்டி அதிகரித்து விடும் என்று சொன்னார்கள். அதே போல அன்புக்குரியவர்களே, ஆகப்பெரிய பாவம் தான் தொழுகை இல்லாம இருக்கிறது. தொழுகை இல்லாம இருக்கிறது. ஜும்மாவுக்கு சாரி சாரியாக மக்கள் வருகிறார்கள். 5 நேர தொழுகையை பார்த்தா சிலர்கள் நினைச்சு கொள்றாங்க, ஜும்மாவுக்கு வந்துட்டா ஓகே எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. 5 நேர தொழுகையை பார்த்தா இல்ல. அன்புக்குரியவர்களே, அறிவின்மையாக நடந்து கொள்ளக்கூடாது. நாங்க புத்திசாலிகள், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். 5 நேர தொழுகையை பேணி தொழுதா வீட்டில, கடையில, வியாபாரத்தில, தொழில, உடம்பில, ஆரோக்கியத்தில, குடும்பத்தில பரக்கத்துகள் வந்து நிறையும். 5 நேர தொழுகையில துஷ்பிரயோகம் செய்யுமா தலை இல்லாத முண்டத்தை போலன்னு சொன்னார்கள். இஸ்லாத்தில் அவருக்கு பங்கு இல்ல. ஹத்தனா செஞ்சு கேளும், பேரு முஸ்லிம் பேர் இப்ராஹிம், காசிம், மூசான்னு வச்சு கேளும். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் இஸ்லாத்தில இல்ல, தொழுகை இல்லைன்னு சொன்னா யுஹாசபு யௌமல் கியாமத்தி அவ்வலன் அனிஸ்ஸலா. கியாமத்திலேயும் கபர்லையும் முதலாவது கேட்கப்படும் தொழுதியானதான். பள்ளி கட்டினியா, ஹஜ்ஜி செஞ்சியா, உம்ரா செஞ்சியா, அது செஞ்சியா, இது செஞ்சியா, குமர்காரியம் கொடுத்த கேட்கப்பட மாட்டாது. தொழுதியா, ஒரே ஒரு சுஜூத விட்டதற்காக தஜ்ஜால், அதாவது ஷைத்தான் லானத்துல்லாஹ் தூக்கி அல்லாஹ் எறிஞ்சிட்டான். ஒரே ஒரு சுஜூது விட்டான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை வாழ்க்கையில ஆக முக்கியம். 5 நேர தொழுகையை பேணுதலா தொழணும். தொலை இல்லையா தந்த மகளோட கல்யாணத்தை செஞ்சு கொடுக்க வழியாக இருக்க தகுதியற்றவன். தொழுகை இல்லையா 2 நேரத்தை விட்டுட்டார், 3வது நேரம் தொழுது என்ன பிரயோசனம், தொழுது என்ன பிரயோசனம் சொன்னானா? கழுத்தை வெட்டுங்க, குளிப்பாட்டவானம், கபன் செய்யவானம், தொழுவிக்கவானம், அவனை முஸ்லீம்கள மையவாடியில புதைச்சவானம், அடக்கவானம், கரக்கொப்பில, புனப்பூட்டியில நாய் பண்டிய புதைக்கிற மாதிரி, யஹூதி நசரானிய புதைக்கிற மாதிரி புதைச்சி போடுங்கோ. நான் சொல்லல, உத்தம இமாம்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆக மிக முக்கியமான ஒரு அமல் தான் தொழுகை என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையில வந்துடணும். கியாமத்து நெருங்கும் பொழுது இப்படியான பாவங்கள் அதிகரிக்கும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லப்பட்ட விடயங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை ஆக மிக முக்கியமான ஒன்று. சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்கிறார்கள். கப்பல் தாழ போகுதோ, ஏதாவது குறைங்கன்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் அரிசி, சீனிமா, நாய், பண்டி எல்லாமே இருக்குது, நாய்க்குது. அன்புக்குரியவர்களே, எதை எடுத்து வீசணும்? தொழுகை இல்லாத மனுஷன் இருந்தா அந்த தொழுகை இல்லாத மனுஷனை கடல்ல எடுத்து தூக்கி போடுங்கோ. நாயாக இருந்தாலும் எடுத்து போடுவானம். அதை எடுத்து போட்டு கப்பலை கரை சேருங்கன்னு சொல்லி சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சட்டமாக சொல்லி காட்டுவதாக இருந்தால், தொழுகை இல்லாத மனுஷன் நாயை விடவும் கீழ்த்தரமானவன் என்பதைத்தான் அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பாக இருக்கிறான். எனவே 5 நேர தொழுகைய இந்த தலைய சுஜூது செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே கியாமத்து நெருங்கும் பொழுது இப்படியான பாவங்கள் அதிகரிக்கும் என்பதைத்தான் இஸ்லாம் எமக்கு சொல்லி தருகிறது. எனவே இவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து உண்மையான ஒரு முஸ்லிமாக, உத்தம முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய புத்திமதிகளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்து நெருங்கும் பொழுது பெண்கள் அதிகரித்திருவாங்க, ஆண்கள் குறைஞ்சிருவாங்க. எந்த அளவுக்குண்டா கியாமத் நெருங்கும் பொழுது ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் வீதம் அதிகரிச்சிருவாங்க. இப்பவே சில நாடுகள்ல
எங்கட நாட்டுல 1க்கு 2 அளவிலேயும் ஏனைய நாடுகள்ல 1க்கு 10, 13, 15 என்ற வீதத்தில் அதிகரித்துக் கொண்டு போகிறது. கியாமத்து நெருங்கும் பொழுது ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற விகிதத்திலே அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, கியாமத்து நெருங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலம் சுருங்கிரும் என்று சொன்னார்கள். வருஷம் மாசம் போலாகும், மாசம் கிழமை போலாகும், கிழமை நாட்கள் போலாகும், நாட்கள் மணித்தியாலம் போலாகும், மணித்தியாலங்கள் நிமிஷங்கள் போலாகும், நிமிஷங்கள் செகண்ட் போல ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக ஏராளமான அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நெருங்கும் பொழுது ஏற்படும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக வானத்தை பார்த்து, கடைசியாக வானத்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும். வானமே உண்ட மழையை குறைச்சு கொள்ளு, பூமியே உண்ட விளைச்சலை குறைச்சு கொள்ளு என்று சொல்லப்படும். வானம் மழையை குறைச்சு கொள்ளும், பூமி விளைச்சலை குறைச்சு கொள்ளும். இப்பொழுது நெருக்கடிகள் ஏற்பட ஆரம்பிச்சும். இரண்டாவது கட்டமாக வானத்துக்கு இன்னும் மழையை குறை, பூமியை விளைச்சலை குறை என்று சொல்லப்படும். இப்பொழுது இன்னும் நெருக்கடி ஏற்படும். கடைசியாக வானமே உண்ட மழையை நிறுத்திக் கொள்ளும், பூமியை உண்ட விளைச்சலை நிறுத்திக் கொள்ளு என்று சொல்லப்படும். வானத்துடைய மழை இருக்காது, பூமியுடைய விளைச்சலும் இருக்காது. மக்கள் பஞ்சத்தில் திண்டாடக்கூடிய நிலைமை ஏற்படும். சொன்னார்கள், இந்த கட்டத்திலே ஒரு மாட்டு தலை கிடைப்பது 1000 பொற்காசுகள் கிடைப்பதை விட பெருமதியாக இருக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களோட உண்மையான தக்வா உள்ள முஸ்லிம்களோட நிலைப்பாடு என்னவாகும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க, அவங்களோட பசி நீங்கி விடும் என்று சொன்னார்கள். இப்படியான கட்டம் வரும் பொழுது அன்புக்குரியவர்களே, உண்மையான தக்வா உள்ள முஸ்லிம்களாக அல்லாஹ் எங்களை வாழ வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படியான கட்டத்திலே தான் தஜ்ஜால் லானத்துல்லாஹ் இறங்குவான். தஜ்ஜால் வருவான், வெளியாகுவான், வந்து சொல்வான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கோ, அன நபியுக்கும், உங்களோட நபிதான் நான் என்று சொல்வான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையான மூமின்கள், லா நபிய பஅதி, நபி அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னால உலகத்தில் எந்த நபியும் வரமாட்டார்கள் என்பதை உறுதியாக நிற்பார்கள். உண்மையான முஸ்லிம்கள், லா ஹாத்தமுன் நபி, கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 30க்கும் மேற்பட்ட பொய் நபிகள் கடைசி காலத்தில் வருவார்கள். குல்லுஹும் யத்தாய் நுபுவத்த, எல்லாரும் நுபுவத்தை வாதிடுவார்கள் என்று சொன்னார்கள். முஸைலமத்துல் கذاب வந்தான், அஸ்வதுல் அன்சி, அந்த காலத்திலே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றும் மிர்சா குலாம் அஹமது என்று சொல்லக்கூடிய அந்த காதியானிகள் நீர்கொழும்பு பகுதியில, பசியால பகுதியில இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் நாடளாவிய ரீதியில அவருடைய தௌவா பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்ச்சிக்காரருடைய வலைகளுக்கு மாட்டிக்கொள்ளக் கூடாது. அதே போலதான் ஏழை குடும்பங்கள்ல வந்து திருமணங்கள் செய்து குடும்பங்கள் அமைச்ச பார்ப்பார்கள். இதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கட்டங்களிலே இப்படியாக கடைசியாக தஜ்ஜாலும் வந்து, நான் நபி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்வான். கடைசியாக சொல்வான், இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதா? இப்ப வறுமை கூடிக்கொண்டே போகும். இந்த நேரத்திலே மக்கள் கஷ்டப்படுவார்கள், இலைகுலகளும் இருக்காது சாப்பிடுவதற்கு. இப்படியான பயங்கரமான கட்டத்திலே அடுத்த கட்டம் சொல்வான், ஆனா ரப்புக்கும், நான் தான் உங்களோட ரப்பு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வான். அவன் சும்மா சொல்ல மாட்டான், ஆதாரத்தோடு காட்டுவான் சில ஆதாரங்களை. வானத்திலிருந்து மழை இல்ல, உங்களுக்கு மழை வேணுமா? வானமே மழையை பொழி என்று சொல்வான். அல்லாஹ் வானத்தை அவனுக்கு வசப்படுத்தி கொடுத்துடுவான். வானத்திலிருந்து மழை கொட்ட ஆரம்பிச்சிடும். பூமியை விளைச்சலை கொடு என்று சொல்வான். பூமியிலிருந்து விளைச்சல் வர ஆரம்பிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் அல்லாஹும் என்னை அஊது பிக்க மின் ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் யா அல்லாஹ் பாதுகார் என்று நபி அவர்கள் கூட எமக்கு துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். அப்படியான பயங்கரமான ஃபித்னாக்களை எடுத்து காட்டுவான். லட்சக்கணக்கான மக்கள் அந்த தஜ்ஜாலை அல்லாஹ்வாக ரப்பாக பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதா உங்களுக்கு? இன்னும் ஏற்றுக்கொள்ள இல்லையா? உங்களோட வாப்பட கபரை காட்டுங்க, உம்மட கபரை காட்டுங்கன்னு சொல்லுவான். உம்மட வாப்பட கபரை காட்டுவாங்க. உம்மா குட்டி சைத்தான் பூந்திருந்து உம்மா மாதிரி எழும்புவான், வாப்ப மாதிரி எழும்பி சொல்லுவான். அந்த தஜ்ஜால் சொல்லுவான், மகனே, என் அன்பு மகனே,
இவர் ரப்பு, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உம்ம மாதிரி எழுப்பப்பட்டு அங்கே வாப்ப மாதிரி வந்து அந்த தஜ்ஜால் இந்த தஜ்ஜால ரப்பாக ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுவார். அந்த நேரத்திலே லட்சக்கணக்கான மக்கள் அந்த தஜ்ஜால ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எமக்கு விழிப்பூட்டி இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் நெத்தில காஃபிரும் பில்லான் எழுதப்பட்டிருக்கும், இடது கண் குருடாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சூரத்துல் கஹ்ஃபை யார் வெள்ளிக்கிழமையில் ஓதிவாரார்களோ அந்த தஜ்ஜாலுடைய பித்னாவை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். கடைசி பகுதி 10 வசனங்களை யார் பாடமாக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த சலுகை கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் பயங்கரமான செயல்களை செய்து கொண்டிருப்பார். இந்த நேரத்திலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மலக்குகளோடு கமகம என்ற வாசத்தோடு வானத்திலே இருந்து இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இறங்குவார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அங்கே இறங்குவார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அஸ்ருடைய நேரமாக இருக்கும் அல்லது சுபஹுடைய நேரமாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு நேரம் அங்கே மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ற குடும்பத்திலே தான் வருவார்கள், ஃபாத்திமாவுடைய குடும்பத்திலே தான் வருவார்கள். 43 வயசாக இருக்கும். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவார்கள். ருக்குனுல் யமானிக்கும் மகாம இப்ராஹிமுக்கும் இடையிலே அவர்கள் பையத் செய்வார்கள். அவர்கள் பிரஸ்தாபனம் செய்யப்படும். அந்த நேரத்திலே மதீனா வாசிகள், ஷாம் வாசிகள் வந்து அவருக்கு பையத் செய்வார்கள். 7 வருஷம் இந்த நாட்டை, அந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்வார்கள். சிறப்பாக ஆட்சி செய்வார்கள். அமைதியானவர், மூக்கு நெடுப்பமானவர், நேர்த்தி அகண்டிருக்கும் அழகான தோட்டத்திலே உள்ளவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய அடையாளத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அங்கே தொழுவிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படும், மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை முற்படுத்தப்படும் என்றும் ரிவாயத்துகளிலே வருகிறது. எனவே அங்கே அஸ்ருடைய தொழுகை அல்லது சுபஹுடைய தொழுகை தொழுதுவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுவிப்பார்கள். தொழுதுவிட்டு அங்கே வெளியே வருவார்கள். வெளியே வரப்பொழுது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ்ந்து யகூதிகள் நிறைந்திருப்பார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டவுடனே தஜ்ஜால் உப்பு கரையிற மாதிரி கரைய ஆரம்பிச்சிருவார். இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம்கள் வெளியே வருவார்கள். இந்த குஃபார்களுக்கும் இந்த யகூதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையிலே பயங்கரமான ஒரு யுத்தம் நடைபெற ஆரம்பிச்சும். முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வருகிறது, முஸ்லிம்கள் வெட்டுவார்கள், யகூதிகளும் வெட்டுவார்கள். இந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய வெட்டை தாங்க முடியாமல் யஹ்தபில் ஹஜர வஷ்ஷஜர, கல்லுகளுக்கு மரங்களுக்கு பக்கத்தில் ஓடி ஓடி யகூதிகள் ஒளிவார்கள். தேடி தட்டி வெட்டுவார்கள். கல்லுகளும் மரங்களும் பேசும், யா அப்துல்லா, யா முஸ்லிம், தால் இங்கே வா, ஹல்ஃபி யஹூதியுன், எனக்கு பின்னால் ஒரு யஹூதி மறைஞ்சு கொண்டிருக்கிறான், வந்து வெட்டும் என்று ஃபக்துல்ஹு, அவனை வந்து வெட்டும் என்று கல்லுகளும் மரங்களும் காட்டி கொடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லல் கரக்கத், கரக்கத் என்ற மரத்தை தவிர ஃபைன்னஹு ஷஜருல் யஹூத், அது யஹூதிகளை சார்ந்த மரம் என்று அது மாத்திரம் காட்டி கொடுக்க மாட்டாது. மற்ற எல்லா கல்லுகளும் மரங்களும் கொடிகளும் செடிகளும் அங்கே காட்டி கொடுக்கும். அனைத்து யகூதிகளும் வெட்டி கொலை செய்யப்பட்டு முடிக்கப்படுவார்கள். சிலைகள் உடைக்கப்படும், வாத்திய கருவிகள் உடைக்கப்படும். அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி, முழு உலகத்திலேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி நடைபெற ஆரம்பிக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள், பிள்ளையும் கிடைக்கும். கடைசியாக அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மௌத்தாகி அங்கே மக்காவிலே மதீனாவிலே அடக்கம் செய்யப்படுவார்கள், நபி அவர்களுக்கு பக்கத்திலே. அதற்கு பிறகு கடைசியாக ஒரு காத்து அடிக்க ஆரம்பிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த வலது பக்கத்தில அந்த காத்து பாட ஆரம்பிச்சும், அந்த வீசுகின்ற காத்து பட ஆரம்பிச்சும் அதே இடத்திலே அப்படியே மௌத்தாகி விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த காத்து எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, அந்த பகுதி எல்லாம் அந்த காத்து வீசி அந்த காத்து கக்கத்தில் படும். அந்த காத்தோட அனைவரும் மௌத்தாகி விடுவார்கள். யாரும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த கட்டத்திலே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஓட்டைகளையும் எங்கட பேரு வாப்பட பேரோடு எழுதப்பட்டிருக்கும். அந்த சூரை ஊத ஆரம்பிப்பார்கள்.
ஊதும் பொழுது அழகான சத்தமாக இருக்கும், இன்பமாக சத்தமாக இருக்கும். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், கியாமத்துடைய அதிர்வோ மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்ரியத்தின் அம்மா அர்லத், பால் கொடுத்து கொண்டிருந்த தாய்மார்கள் பால் கொடுப்பதை மறந்து விடுவார்கள். வத்தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கற்பத்திலே சுமந்து கொண்டு குறை மாதத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் கற்பம் கரஞ்சி வடிய ஆரம்பிச்சிடும். வத்தரன்னாஸ சுகாரா, மனிதர்களை போதை பிடித்தவர்கள் போல பாப்பீங்க. வமாஹும் பி சுகாரா, போதை அல்ல, அது போதை அல்ல. வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், கடுமையான அதாபு. இப்பொழுது அன்புக்குரியவர்களே, சத்தம் கூடிக்கொண்டே போகும், சத்தம் கூடிக்கொண்டே போகும். அப்படியே சத்தம் கூடிக்கொண்டு போய் கடல் நெருப்பு பிடிச்சி பத்த ஆரம்பிச்சிடும், கடல் நெருப்பெடுத்து விடும். அன்புக்குரியவர்களே, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், பூமி அப்படியே அழிக்கப்படும், உலகம் அழிக்கப்படும், எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது மலக்கல் மௌத்துடைய ரூஹம் எடுக்கப்பட்டு விடும், எல்லோரும் மௌத்தாகி விடுவார்கள், யாரும் இல்ல. லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் யாருக்கு ஆட்சி, எங்கே ஆட்சியாளர்கள், எங்கே அதிகாரிகள் என்று அல்லாஹ் கேட்பான். யாரும் இருக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வே பதில் சொல்வான். அல் முல்கு லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாலும் ஆட்சியாளன் படைச்சவன் அல்லாஹ், அவனுக்குத்தான் முழு அதிகாரம். யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லோரும் மௌத்தாகி விடுவார்கள், அல்லாஹ் மாத்திரம் இருப்பான். அன்புக்குரியவர்களே, சில தினங்களுக்கு பின்னால, சில ரிவாயத்துகள்ல வருகிறது 40 தினங்கள் என்று, தினங்களுக்கு பின்னால மலக்கல், அதாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்படுவார்கள், சூரை ஊத ஆரம்பிப்பார்கள். பந்துகளில் இருந்து ஈசல்கள் வெளியாகுவது போல எங்கெங்கெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அங்கே இருந்து கியாமத்துடைய மைதானம், மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுதுதான் வக்குல்ல இன்சானின் அல்தம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, எல்லோருடைய பட்டோலைகளும் கழுத்திலே தொங்கப்படும், தொங்கவிடப்படும். இக்ரா கிதாபக, உங்களோட பட்டோலையை நீங்களே வாசிச்சு பாருங்க. எப்படி உலகத்துல சிசிடி கேமரா இருக்குதோ அதை விட பவரான கேமரா தான் அல்லாஹ்வுடைய சிசிடி கேமரா. அதில பதிவு செய்யப்பட்டிருக்கும். எங்க ஒளிச்சு கொண்டு, கலஞ்சு கொண்டு, மறைஞ்சு கொண்டு, ஒருத்தருக்கும் தெரியாம ரகசியமாக எங்க செஞ்சோ அத்தனையும் பட்டு அங்கே மாலிஹாதா லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறுசோ பெருசோ ஒண்ணுமே விடப்பட்டில்லை, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆச்சரியப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் அழுவார்கள், 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 ரத்தமாக செலமாக வெடிப்பார்கள். கப்பல் ஓட்ட விடப்படும் என்றால் கப்பல் ஓட்டும் அளவுக்கு அழுவார்கள். அந்த அழுகையில எந்த பிரயோசனமும் இருக்க மாட்டாது. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே செய்யக்கூடிய தவறுகள், தப்புகள், பாவங்களுக்காக வேண்டி உலகத்தில் அழுங்க, மூளையில இருந்து அழுங்க, அல்லா இடத்துல மண்டாடுங்க. மௌத்துக்கும் வந்து ஏண்ட பாவத்தை மன்னிச்சொன்னு அழுங்க. மேலான சோழே, அழுது விட்டு போகும் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவம் செஞ்ச இடம் மறக்கடிக்கப்படும். இல்லையா, நாங்க பெரியதனமாக நான் தான் பெரியாள், நான் தான் அதிகாரி, நான் தான் ஆட்சியாளன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற போக்கில போவென்றால் மௌத்துக்கு பின்பு நிச்சயமாக இந்த கியாமத்தை நம்பி இருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம், இல்லையென்றால் முஸ்லிம் அல்ல. இந்த கியாமத்துடைய மைதானத்தில் எழுப்பாட்டப்படுவார்கள். இப்பதான் பட்டோடைய பாட்டுக்கு ரப்பனா அப்சர்னா வஸமீனா, யா அல்லாஹ் பார்க்கிறோம், கேட்கிறோம், ஃபர்ஜினா, திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், அமல் செஞ்சிட்டு வாரோம் என்றெல்லாம் மனிதர்கள் உலகத்தில வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் கடலோரத்திலையும் அங்கேயும் இங்கேயும் குர்ஆன் ஓத வேண்டிய நேரம், தொழ வேண்டிய நேரம், இமாம் ஜமாத்தில் கலந்து கொண்ட வேண்டிய நேரம், தஹஜ்ஜத் தொழ வேண்டிய நேரம், திக்ர் செய்ய வேண்டிய நேரம், சதகா கொடுக்க வேண்டிய பணம், ஜகாத் கொடுக்க வேண்டிய பணம், எல்லாத்தையும் வெச்சி சுருட்டி கட்டி ருசி பார்த்து அமலும் இல்ல, இபாதத்தும் இல்ல. அன்புக்குரியவர்களே, இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டு கடைசில கியாமத்தில் வைத்து அழுவார்கள், அழுவார்கள், அழுவார்கள். அங்கே லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்தி, ஒருத்தர் நன்மை குறைஞ்சிட்டு கேட்டு ஓடுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று திண்டாடி கொண்டிருப்பார்கள். நிழல் இருக்க மாட்டாது, தண்ணி இருக்க மாட்டாது,
வெள்ளத்தில அதாவது வேர்வையில நுமுங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படியான பயங்கரமான கஷ்டம்தான் அந்த கியாமத்துடைய மைதானம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியா, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் மீது ஆணையாக இந்த நிலைமைக்கு நானும் நீங்களும் முகம் கொடுக்கத்தான் இருக்கிறோம். எனவே உலகத்தில் வாழுகின்ற பொழுது 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல, ஏமாத்து துரோகம் அநியாயம் இல்லாமல் வட்டி போன்ற முசீபத்தை விட்டும் பாதுகாத்து ஹலாலான சொம்புளும் சோறும் திண்டாலும் சரி, குச்சில் வீட்டில வாழ்ந்தாலும் சரி, கந்தலான உடுப்பு உடுத்தாலும் சரி, யாருக்காகவும் பெருமைக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க, கபூரையும் வரமாட்டாங்க, கியாமத்திலையும் வரமாட்டாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களை நாங்க சரி செஞ்சு கொள்வோம், எங்களை திருத்திக் கொள்வோம், ஹலாலான முறையில வியாபாரம் செஞ்சு ஹலாலாக உடம்பை வளர்த்துட்டு போவோம். அன்புக்குரியவர்களே, குடும்ப உறவுகளை சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக தூரமாக்கிறாம குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்வோம், குடும்பக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பள்ளிவாசல் மதரசா நல்ல விஷயங்களுக்கு சம்பாரிச்சு உழைத்து ஹலாலான முறையில் அவர்கள் செலவழிப்போம், கட்டி காப்போம், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்போம், குடும்பங்களோடு சந்தோஷமா வாழ்வோம், வாழ்ந்துட்டு மௌத்தா போவோம். நிச்சயமாக வீடுகளில் குர்ஆன் ஓதுவோம், தஹஜ்ஜத் தொழுகைகளை பேணுதலா தொழுவோம். அன்புக்குரியவர்களே, நேரங்களை செகண்ட்களை பிரயோசனமா கழிப்போம். உலகத்துடைய கொஞ்ச நேரம் கொஞ்ச நாட்கள் அன்புக்குரியவர்களே, நீங்க கணக்கெடுக்கக்கூடிய 1000 வருஷங்கள் உலகத்துல கியாமத்தில் ஒரு நாள் 70 வருஷம் வாழக்கூடிய ஒருவர் 1.5 மணித்தியாலம் தான் கியாமத்து கணக்கு படிக்கு வாழ்றாரு. எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சுருக்கமாக முடிச்சு கொண்டு அன்புக்குரியவர்களே, நல்ல முறையில போவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்துடைய வாழ்க்கையை நல்ல முறையில் கழிப்பதற்கும் ஆகிரத்தில உயர் பதவிகளை அடைந்து கொள்வதற்கும் எம் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அமல்களுடைய ஆசையை தாயால் பாவத்துறை விட்டு எங்களை தூரமாக்கிறியா அல்லாஹ், தஹஜ்ஜத்துடைய இன்பத்தை தாயா அல்லாஹ், குர்ஆனுடைய இன்பத்தை தாயா அல்லாஹ், ஹலாலுடைய இன்பத்தை தாயா அல்லாஹ். 5 நேரமும் நல்ல முறையில் ஈமான் ஜமாத்தோடு பேணி தொழக்கூடிய நிலைமை எங்களுக்கு தந்துறியா அல்லாஹ். எங்களோட கடைசி மௌத்த நல்ல நேரத்தில் நல்ல இடத்துல எங்களுக்கு தந்துறியா அல்லாஹ், கலிமாவோடு எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். ரப்பே, இந்த பலஸ்தீன் மக்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லாஹ், பலஸ்தீனை பாதுகாத்திரியா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, பசியில வாட வைக்கிறார்கள் யா அல்லாஹ். வந்த சாப்பாட்டுடைய கப்பல்களை முடச்சி நாசமாக்கி சாப்பாடுகளை கொடுக்காம பச்சை பச்சையாக ஈனரக்கம் இல்லாமல் கொண்டு குவிச்சு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லாஹ். உன்ட குதிரத்தை இறக்கியா அல்லாஹ், உன்ட குதிரத்தை காட்டியா அல்லாஹ், உன்ட குதிரத்தை காட்டி அந்த மக்களை பாதுகாத்து சுமூகமான ஒரு நிலைமை ஏற்படுத்தியா அல்லாஹ். இழந்த சொத்துக்களை மீட்டி கொடுத்துறியா அல்லாஹ், இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்கியா அல்லாஹ், குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்கியா அல்லாஹ், கூடிய சீக்கிரம் சுமூகமான நிலைமை ஏற்படுத்தியா அல்லாஹ். அந்த எமக்காக போராடக்கூடிய போராளிகளை விரட்டி அடிச்சிரியா அல்லாஹ், சிதறடிக்க வச்சிரியா அல்லாஹ், ஆயுதங்களை செயலிழக்க வச்சிரியா அல்லாஹ். ரப்பே, உன்ட குதிரத்தை இறக்கி அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் உதவி செஞ்சு யா அல்லாஹ் சுமூகமான நிலைமையை கூடிய சீக்கிரம் ஏற்படுத்தி தந்துரு ரப்பே. எங்களது வாக்கள் அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத். ஃபயா இபாதல்லாஹ் இத்தகுல்லாஹ் அத்தியுல்லாஹ் ஊஸீக்கும் வ நஃப்ஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். வகால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹி அல்லதீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل على الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله حبيبه وخليله
وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأزواجه وأتباعه إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد. فيا عباد الله اتقوا الله أطيعوا الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض لنا الخلفاء الراشدين المهديين والأمراء الصديق المحققين أبي بكر وعمر وعثمان علي رضي الله عنهم والعشرة المبشرة والأمهات المؤمنين أزواج رسولك وعن الصحابة والتابعين وتابعين بإحسان إلى يوم الدين. اللهم اغفر وارحم خلفاء المتقدمين. اللهم انصر جيوش المسلمين. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تصب خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس مسوى القرار. ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر.